கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். பிரியமானவர்களே, நாம் இந்த தவ காலத்தில் 40 என்ற எண்ணை குறித்து இந்த 40 நாட்களும் நாம் காணும்படியாக நாம் வாஞ்சித்திருக்கிறோம். இன்றைக்கும் கூட நெகேமியா புஸ்தகம் 5வது அதிகாரத்தில் 15வது வசனத்தின்படி அதிபதிகள் அந்த காலத்தில் இருக்கிற பிரபுக்களும் அதிபதிகளும் என்ன பண்ணுறாங்களாம், ஜனங்களிடத்திலிருந்து நிறைய வட்டி அவங்க அதிபதிக்குரிய அந்த காணிக்கை கொடுங்கன்னு சொல்லி கேட்டு அவங்க வலுக்கட்டாயமாக அவர்கள் வாங்குகிறார்களாம். அது என்னன்னு சொன்னால் எண்ணெய், திராட்சரசம், அதுக்கப்புறம் அவங்க விளையிறது எல்லாம் வாங்கிட்டு 40 சேக்கல் நிறைய வெள்ளியை வாங்குறாங்களாம். பாருங்களேன். அப்போது அந்த ஜனங்கள் எல்லாம் நெகேமியாவிட்ட என்ன கூக்குரலிடுறாங்கன்னா, எங்களால் அதை கட்ட முடியலை, அப்போது எங்களை அடிமைப்படுத்துகிறாங்க, எங்கள் குமாரத்திகளை அடிமைப்படுத்துகிறாங்க, எங்களால் பணம் கொடுக்க முடியலைன்னு சொன்னோம்னா அவங்கள எங்களை ரொம்ப கஷ்டப்படுத்துகிறாங்க, எங்களால் எங்கள் பிள்ளைங்களை மீட்டுக்கொள்ள முடியலைன்னு வந்து வேதனையோடு நெகேமியாட்ட சொல்கிறாங்க. அப்போ நெகேமியா பிரபுக்களை கூப்பிட்டு கண்டித்து, நாம் நம் சொந்த சகோதரர்கள் இடத்துல நீங்கள் வாங்கலாமா அப்படின்னு சொல்லி அவர்கள் இடத்துல கடிந்து பேசும்போது அவங்க திருப்பி கொடுத்தார். நான் இனிமேல் நாங்கள் வட்டி வாங்க மாட்டோம், இதெல்லாம் நாங்கள் திருப்பி கொடுத்துட்றோன்னு சொல்கிறாங்க. நெகேமியா சொல்கிறாரு, நான் அதிபதியாக இருந்த அந்த 12 ஆண்டு காலமும் நான் எதையுமே எனக்கு உரியதுன்னு சொல்லி நான் ஜனங்கள்கிட்ட வாங்கலைன்னு. அப்படி 40 சேக்கல் வெள்ளியை பிரபுக்கள் வந்து ஜனங்களிடமிருந்து காணிக்கையாக வாங்கினாங்களாம். அதாவது வரின்னு சொல்லி பறித்து கொண்டார்கள். இதை நாம் பார்க்கிறோம். பெருமனவர்களே, தொடர்ந்து 40 நாட்களும் என்னோடு இணைந்திருங்கள். நிச்சயமாக நாம் ஒரு புதிய ஆசீர்வாதத்தை நாம் பெற்றுக்கொள்ள போகிறோம். ஹல்லேலூயா. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.